விழித்திடு வெளிச்சமாய் புறப்படு விரட்டிடு விரட்டிடு இருட்டினை விரட்டிடு நண்பா எழுந்திடு நிமிர்ந்திடு பொறுப்பினை உணர்ந்திடு சிறந்திடு உயர்ந்திடு சீருடையில் சீறி வரும் காவலர் நாம் செல்வோம் படை செல்வோம் இனி அச்சம் எல்லாம் துச்சமாக்கி செல்வோம் தடை வெல்வோம் நாம் இரவும் பகலும் கடமை செய்வோம் எடுப்போம் களை எடுப்போம் நம் தேசம் காக்க சபதம் செய்து முடிப்போம் பகை முடிப்போம் இது காவல் தர்மம் தான் செல்வோமா குறைகளை போக்க செல்வோமா உடைமைகள் மீட்க செல்வோம் வா. இதுக்கடுத்து என்னுடைய சபார்டினேட் எஸ்ஐ ராஜா இருக்கார். அவர் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிக்கல் ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனை நாங்கள் எப்படி ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம ராஜா எஸ்ஐ சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பூராமே பயத்தினால் ஏற்படக்கூடிய, பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டானது எல்லாமே கிரீடு. கரெக்டுங்களா? இதெல்லாம் அந்த காலத்துலேயே பாட்டெலாம் சொல்லி வச்சுருக்கோம். யார் அந்த பாட்டெலாம் கேட்குறது இல்லை. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் தும்தனா அப்படின்ற பாட்டு இப்போ இருக்க ஜெனரேஷன் கிடச்சிருக்குமா? கிடைக்காது. என்ன பாட்டுனே தெரியல. பட்டிமன்றமாக பேச வேண்டியிருக்கு இப்போது, இல்லைங்களா? ஸோ நிறையா என்ன பர்சன்ஸ் கிடையாது, எஜுகேட்டட்னு கிடையாது, இலிட்ரேட்னு கிடையாது. எல்லாருமே போய் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடில் நிறைய லாஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? இப்போ மொபைல்ன்றது சார் ரமேஷ் சார் சொன்னாங்க, ஃபோனுன்றது ப்ரையாரிட்டி. உங்களோட ரிச்சுவல்னஸ், அந்த ரிச்னஸை காமிக்கிறது மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ எப்படின்னா, நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து உங்களோட விஐபி கேட்டகரி, இல்லைங்களா? சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்குது வர்றது, கால் வர்றது. ரமேஷ் சார் சொன்னார் இல்லையா, ஐயோ ஃபோன் வருது, வேதுக்கு நேரத்தில் பேசுகிறேன், காசு கேட்பானோ, கடை ஏற்கனவே கொடுத்த காசையே கொடுக்கலையே, இல்லைங்களா? பட் இருந்தபோது நம்ம என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் லேட்டஸ்ட்டாக என்ன டிவைஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுதோ பூராமே வாங்குகிறோம். பட் அதில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோமா? 2 வீலர் ஓட்டும்போது பார்த்துருக்கீங்களா? மிரர் 2 ரியர் வியூவர் மேவும் எங்கிட்ட இருக்கும். ஒன்று முகம் பார்க்குற மாதிரி இருக்கும், இன்னொன்று வானத்தை பார்த்துட்ருக்கோம். இண்டிகேட்டர் வண்டி வாங்கும்போது போட்டிருப்பேன் போல், அமர்த்துறதே கிடையாது. பின்னாடி வர்ற காருக்கு பாவம். ஆட்டோ ஓடுது இல்லையா, அது மாதிரி. ஷேர் ஆட்டோ பார்த்துருக்கீங்களா? சாலையின் ஓரத்தில் இறைய தேடும் பறவைகள் அவர்கள். எப்போ நுப்பாட்டுவேனே தெரியாது, தட்டார் நுப்பாட்டுவேன். அது மாதிரி தான் சைபர் அஃபெண்டர்ஸ். டெலிகிராம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இல்லைங்களா? அது எதற்காண்டி ஆதி காலத்தில் யூஸ் பண்ணோம்? ஆதி காலம் ஆயிடுச்சு, 2010 தான் அதை வைண்ட் அவுட் பண்ணாங்க. எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்? எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரிலேட்டிவ்ஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இந்த டெலிகிராம் ஆப்பு. ஆமாம், அதில் நிறையா இருக்குது, நிறையா பார்ட்ஸ். சார்லாம் நிறையா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தே சொல்லலை. நிறையா பார்ட்ஸ் இருக்குது. செக்ஸுவல் ஓரியன்ட், ஃபினான்சியல் ஓரியன்ட். நீங்கள் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டு போயிட்டே இருக்குது. அதில் 1,00,000 பேர் இருக்கேன் ஒரு குரூப்பில், பாட்டு போட்டுகிட்டே இருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஒரு பையனை சமீபத்தில் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, போர்னோகிராஃபி பிக்சரை டவுன்லோட் பண்ணி ஜுனைல்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்தராக போர்னோகிராஃபி பிக்சர்ஸை அப்லோட் பண்ணியிருக்கார். இது நம்மளுக்கு தெரியாத நாலேஜ். ஆந்திராவிலேருந்து இன்டிமேட் பண்ணுறாங்க, ஆந்திரா டிஜிபியிலேருந்து. இந்த மாதிரி இந்த பர்சன் இங்கே இருக்கார், இத்தனாம் தேதி இந்த போர்னோகிராஃபி, ஜுனைல் போர்னோகிராஃபி இதை அப்லோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன். நாளை செக்யூர் பண்ணுறோம். சொமோட்டோவில் டெலிவரி பாய், பிஇஇசிஇ டிஸ்கண்டினியூ. லைஃப் என்னாச்சு? ரிமாண்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. 67 ஐடி ஆக்ட். சும்மா ஒரு 7 வருஷம் தான். இப்போ வெயிலில் வந்திருக்காரு, ட்ரையல் ஃபேஸ் பண்ணணும். என்ன ஜாப் கிடைக்கும் அவருக்கு, இல்லைங்களா? இது ஒரு கிரீடி. இதில் ஏர்ன் பண்ணிடலாம். இது எதில் போய் லாக் ஆனார் அவர்? டெலிகிராம். அதில் ஒரு பாட் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை பிடிக்கல, அந்த ஃபோட்டோவை போட்டு விட்டு இதை க்ராப் பண்ணி கொடு, இதை ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுன்னா அது பண்ணி கொடுக்கும். ஒரு செக்ஸுவல் வீடியோவாக ரியாலிட்டியாக இருக்கும். அப்படி அப்லோட் பண்ணியிருக்காரு. அவரோட அஃபென்ஸ் என்னென்னா, ஜுனைலுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, ஜுனைல் வீடியோஸை டவுன்லோட் பண்ணியிருக்காரு. இதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க இதை மானிட்டர் பண்ணுறாங்க. எங்கெங்கே ஜுனைல் ஓரியன்டான
இது அப்யூசிவ் வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகுது, ஷேர் ஆகுது அப்படின்றத மானிட்டர் பண்ணி, இது நம்மது மட்டும் இல்லை, திருப்பூரில் இது ஈரோட்லையும் இதே மாதிரி ஒரு கேஸ் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னன்னே தெரியாது, ஆத்தையும் கண்டதில்லை, அழகரையும் கண்டதில்லை, இல்லைங்களா? அந்த மாதிரி தான். முந்தானால் ஒரு அக்யூஸ்ட் ரிமாண்டு, கன்னியாகுமரிக்காரு, 42 years, அன்மேரிடு. அவர் ஒரு மேட்ரிமோனியல் சைட்டில் போயிட்டு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் ஆகுறாரு. ஃபோட்டோவை மட்டும்தான் பார்த்துருக்காப்புல, வீடியோ கால் கூட பேசலை. ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க சொல்கிறது பூரா செஞ்சுட்டே இருந்திருக்கா. அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் போல இருக்குது ஃபோட்டோலையே போட்டு. அவங்க இந்த மாதிரி எனக்கு பணங்கள் வரும், அந்த பணத்தை பூரா எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அவருமே பிஇ கிராஜுவேஷன். இதில் எப்படி நீங்கள் அவரை இன்னோசென்ட்னு சொல்லுவீங்க? வித்தவுட் நாலேஜ்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லிட்ரேட்னு எப்படி சொல்லுவீங்க? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? விக்டிம் ஒத்துக்குவாரா? அவருக்கு மொத்தம் இதுலேயே நம்மளால் அவங்களை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த விக்டிம் வந்து செகண்ட் டைம் ஏற்கனவே ஒரு 38 லட்சம் விட்டாப்புல, அடுத்து போய் 11 லட்சம் விட்டுருக்காரு. 83 வயசு அவருக்கு. எப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் சேரிட்டி ரன் பண்ணுறாரு. அந்த சேரிட்டிக்கு இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் உன்னை போல் அழகி யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டு. அதுமாதிரி கூகுள் எல்லாத்தையும் உண்மையாக தரும்னு சொல்லி நம்பிட்டு சேரிட்டி ஓரியன்டாக சர்ச் பண்ணுறாரு. ஃபேஸ்புக்கில் எடிட் பண்ணி கொண்டு போகுது. ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆகிறார். இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்கும் நம்மளோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோமா? இல்லை. வாட்ஸ்அப்பில் கூட மற்ற எது வர்றதில்ல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் உண்மையா? இதை யாரும் திங்க் பண்ணுறதே இல்லை. நம்மளே ஐடி ப்ரூஃப் கொடுக்கல, அதில் இருக்கணும் அதே பொசிஷனில் தான் இருப்பான். அந்த இதை அவர் நினைக்கல. அதில் போய் ஃப்ரெண்ட்லி ஆனவுடனே அந்த பொண்ணுகிட்ட சேட் பண்ணுறாரு. சேட்டே தான் அந்த சேட்டிங்க. சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி இது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இது டிஸ்டன்ஸ் ஆகுது, அதனால் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்துடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு 2-3 அக்கௌண்ட்லாம் கொடுக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள், அது ஃபாரின் கரன்சி, இந்தியாவுக்கு வரும்போது டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா கட்டினோடனே ஒரு கட்டிடுறாப்புல 38 லட்சம் ஏற்கனவே விட்டுட்டார். அதில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் மொத்தமே 15,000 தான் இருக்குது. மொத்தம் 27 அக்கௌண்ட்டு. என்னையா அப்படி விட்டு அப்படின்னு 15 லட்சம் இடம் விட்டுட்டாப்புல. திருப்பி வந்தார். என்ன சாமி அப்படின்னு, ஒரு 11 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும், நான் இங்கே கொடுத்துட்டேன். ஏற்கனவே போன காசே காணா, நீ திருப்பி ஒரு 11 லட்ச ரூபாய் விட்டு வந்து எங்கிட்டியா கண்டுபிடிக்க, அதில் 4 லட்சத்தை விட்டுட்டார். அப்புறம் நம்ம திருப்பி ரீகால்குலேட் பண்ணி அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அவன் வந்து சொல்கிறான், சார் இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது மொத்தம் 4.5 லட்சம் சார் அப்படின்னு. ஸோ கால்குலேஷனே தெரில, என்ன காரணம் சொல்லுங்கள்? இப்போ நம்மளோட சமுதாயத்தில் ஒரு டாக்டரு சொல்கிறோம், அதே மாதிரி 5.5 கோடி சொன்னோம் இல்லையா, 15 கோடி சொன்னோம் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஐசோலேஷன். இதுதான் மெயின். அவர் ஐசோலேட்டடாக இருக்கார். 2 பேரும் ஒரு பக்கம் திரும்பி இருப்பாங்க போல், அம்மாவும் அம்மையரும். இப்படி இருக்கிறதுனால தான் பிரச்சனைகளை. திருப்பி அந்த 11 லட்சத்தை எடுக்கும்போது தான் இவன் போட்டது தெரியுது. இதில் அவனோட அஃபென்ஸ் என்ன அப்படின்னா, இவனுக்கு உளுந்த அமௌண்ட்டை மைக்ரேட் பண்ணி அந்த கல்ப்ரேட் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறான் பார்த்தீங்களா, அதுதான் அஃபென்ஸ். இதில் நம்ம வந்து அவனை இன்னோசென்ட்னு சொல்லவே முடியாது. சட்டத்தின் முன்பு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போது அவருக்கு பயம் சொன்னோம் இல்லையா, அவருக்கு கால்ஸ் வருது. இதில் இருக்க ஒவ்வொரு நபருக்குமே அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தெரியும். அவை ஒரு பாஸ் டைம் கொடுக்குறான். அந்த பாஸ் டைம்த்தை யாருமே யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஐவிஆர் கால், அல்லது ஏதோ ஒரு லேண்ட்லைன் கால், அல்லது ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கால். அந்த கால் வந்துட்டு தான் அடுத்தவங்களை டைரக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்புக்கோ ஸ்கைப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியோ அதில் ஒரு வீடியோ காலுக்கோ வர சொல்லுவான். இப்போ ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அதை ஷேர் பண்ணுறோமா அப்படின்னா நம்ம டைமில் இல்லைங்களா? இப்படி உட்கார வச்சு பேசுகிறதுக்கே மந்த்லி ஒன்ஸ் தானே. அப்போ என்ன பேசுவோம்? நம்மளுக்குள்ள பிஸ்னஸ் டிஃபிகல்ட்டிஸ் மட்டும்தான் பேசுவோம். என்ன இங்கே போயிட்டுருக்குன்றது யாராவது பேசுகிறோமா? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மர்டர் கேஸ் பேசுவோமா? பேச மாட்டோம். அப்படியே மைக்ரேட் ஆகி எங்கே போவோம்? இந்த அவன் ஓடிப்பிட்டான் இவன் ஓடிப்பிட்டான்னு தான் போயிடும். அதனால் என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே கிடையாது, யாரும் பேசுகிறதில்ல. அது மாதிரி அவருக்கு ஒரு பாஸ் டைம் கிடைக்குது. அந்த பாஸ் டைமத்தில் யார்கிட்டையா செக் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வருது, இது உண்மையா? நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, 100 நம்பர் இருக்குது. இப்போ எல்லாம் முன்னாடி எல்லாருமே ஏஜ்டு பர்சன்ஸ் தான், மோர் தென் 70s தான் இருப்போம். அப்போ எல்லாம் 100 கால் பண்ணால் என்ன செய்வாங்க? எல்லாம் வந்து அந்த டச் பண்ணி வந்திருக்கீங்களா, ஃபோன் எடுத்து கீழே வச்சுருவாங்க. 100 காலே ரீச் ஆகாது. திட்டுன்னு ஓட போகணும் ஸ்டேஷனுக்கு, சார் வெட்டிவிட்டாங்க அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது, சென்ட்ரலைஸ்டு 108 மாதிரி. அதுக்கு மார்க் உண்டு. அன்றைக்கி இவங்க வந்தப்போ சொல்லியிருந்தேன்,
100 கால் 15 மினிட்ஸ்க்குள்ளே அட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லி நானும் சொல்லணும். விக்டிமுக்கு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டும் கேட்பாங்க, என்னாச்சு, சால்வ்டா, என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு மார்க் உண்டு. அந்த மார்க்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு மெமோ உண்டு. சரிங்களா? அதனால் எனக்கு 1930 தெரியாதியா, 101 ஃபயர் நம்பரும் தெரியாதியா, எல்லாத்துக்கும் மாட்டினவே இருக்கியா. கரெக்டு தானே? தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சா போலீஸை கூப்பிடு, தீ பிடிச்சிச்சா போலீஸை கூப்பிடு. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா ரெட்ரஸல் பாயிண்ட் அதுதான். ஹீ நோஸ். ரோடு மறியல் வர்றாங்க, இந்த மாதிரி பத்திரம் மாற்றி பதிஞ்சிட்டாங்க, எங்களோட இருந்தாலும் ஒரு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தினால ரீசன் இருக்கனால சொல்கிறேன், பஞ்சமி நிலத்தை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கே வர்றாங்க? ரோடு மறியல் வர்றாங்க. அங்கே சால்வேஷன் யார் பண்ணுறா? ரெவென்யூ பண்ணுறாங்களா? போலீஸ் தான். எங்கெங்கே பண்ணணும், கார்னரிங் பண்ணணும், எப்படி இந்த டெம்பரரி இந்த பொசிஷனை எப்படி அவாய்ட் பண்ணணும். ஏன்னா டிராஃபிக் மெயினாக, குழந்தைகளோட எஜுகேஷன் போகணும், ஒர்க் போகிறவங்க போகணும், எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர்றது போலீஸோட வேலை. அதை பண்ணுறாங்க. அதனால் யாருக்குமே தெரியல, 1930 மைண்டில் நிற்கலை. 100 இருக்கே, அதை பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணலை. அடுத்தடுத்து ஈவன் பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, சார் எப்படி பூரா க்ளோஸ் பண்ணுறீங்க சார் அப்படின்னு. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். என்ன சாமி சொல்லுவியா? சரி சாமி, உன் காசு கொண்டு போய் பெருங்காயத்தை கடலில் கரை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ சார் சொன்ன மியூல் அக்கௌண்ட் அப்படின்னா என் பேரில் அக்கௌண்ட் இருக்கும், யூசர் இன்னொருத்தர் இருப்பான். இது எப்போ எங்களுக்கு இது உண்மை அப்படின்ற எப்படி தெரியும்னா, வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் கங்காராம்பூர்னு ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு அக்யூஸ்ட் எடுக்கிறக்காண்டி போகிறோம். ஒரு 5.5 லட்ச ரூபா அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அக்யூஸ்டையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம், பேங்க்லேயும் அமௌண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்ருவோம்னு சொல்லி போகிறோம். கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, இங்கே வந்து 500 மியூல் அக்கௌண்ட் இருக்குது சார் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்ன சொல்லுவீங்க? ஒரு 8.5 லட்ச ரூபா ஒரு பேங்க் மேனேஜர் விடுறாங்க. அவங்ககிட்ட ஏமா நீங்கள் பேங்க் மேனேஜரு இதை எப்படி நீங்கள் டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? உங்கள் பேரில் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா? இல்லை சார். அப்புறம் எப்படிங்க இன்வெஸ்ட் பண்ணி? கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்தான், அதனால் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னான். ஜிஎஸ்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஜிஎஸ்டிக்கு எங்கேயாவது ஸ்பாட் என்கொயரி பண்ணுறாங்களா? எதுவுமே கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பனிங், மொபைல் ஃபோன் நீங்கள் சிம் கார்டு வாங்கினாலும் என்ன செய்கிறான்? அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு லொக்கேஷன் ஷேரிங் மட்டும்தான், இல்லைங்களா? அவ்வளோ நம்ம சிம்பிளிஃபைட் ஆகிட்டோம். எல்லாமே நடக்க சங்கடப்பட்ட சித்தப்ப வீட்டில் பொண்ணு கட்டுவேன் வாங்க, அது மாதிரி தான் எல்லாமே இதுக்குள்ளே பார்க்கணும். எவ்வளோ பேர் வந்து இபி பில் போய் கட்டியிருக்கீங்க வரிசையில் நின்று? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எல்லாமே இவர் தான். இவர் காணாமல் போனால் நம்ம முழிச்சிட்டோம். கரெக்டுங்களா? இவரை முதல்ல அனலைஸ் பண்ணி, இட் இஸ் ஸ்மார்ட் டிவைஸ், மொபைல் ஃபோன் அல்ல, இட் இஸ் ஸ்மார்ட் டிவைஸ். இதை நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா எங்கிட்ட வர வேண்டியதான். நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா கம்ப்ளைண்ட் கொடு, எந்தெந்த அக்கௌண்ட்டு போயிருக்கு, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. அமௌண்ட் இல்லைன்னா வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் போலீஸ்? அமௌண்ட் ரெக்கவரி பண்ணுறது போலீஸோட வேலை அல்ல, பீனலைசிங் தான். இருந்தபோதும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சில செக்ஷன்ஸ் கோட் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு விக்டிமுக்கு பணம் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிற ஃபுல் அமௌண்ட் கிடைக்குமா? இன்றைக்கி ஒருத்தர் 60 லட்ச ரூபா கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றார். இதுதான் டாஸ்க் ஃப்ராடில் போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு. அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீசிங் வைக்கிறோம். வெறும் 3 லட்ச ரூபா மட்டும்தான் இருக்குது. இதை கோர்ட்டில் போய் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி எத்தனை விக்டிமோட கம்ப்ளைண்ட் அந்த அக்கௌண்ட்டில் ஹிட் ஆகிருக்கும்? நம்மளை விட அவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. இப்போ காஷ்மீர்லாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படின்னா என்சிஆர்பி கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியே ஆர்டர் வாங்கிடுறாங்க. சிஎஸ்ஆர் இல்லை, எஃப்ஐஆர் கிடையாது. அதை பேஸ் பண்ணி ஆர்டர் வாங்கும்போது யாருக்கு குயிக்காக ரெக்கவரி கிடைக்கும்? இப்போ நம்மளும் இங்கே மூவ் பண்ணியிருப்போம், அவன் அடிச்சு போயிடுவேன், நம்மகிட்ட அந்த பணம் ரெக்கவரி ஆச்சா? அங்கே போயிடுச்சு, நம்மளுக்கு இல்லை. கரெக்டுங்களா? இது ஃபினான்ஷியல் ஓரியன்ட். நிறையா சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஓரியன்டாக சஃபரிங் சொன்னோம்னா பெரிய கதையாக இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். இதில் மேட்ரிமோனியல் ஓரியன்டில் மாமனாருக்கு மருமனுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. முந்தி பாத்ரூம் சோத்தில் எழுதுவாங்க, எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ பூரா ஃபேஸ்புக்கு அதை யூஸ் பண்ணுறேன். உனக்கு ஆள் தேவையா, இவரை கான்டாக்ட் பண்ணு அப்படின்றேன். வரிசையாக போனு. இப்போ எவ்வளவு எப்படி இருக்கும்? யாரா என்னடா ஊன்றாப்புல, ஏய் பதில் சொல்லி அவன் நம்பரை போட்டிருந்தாங்க, ரேட் இருந்தால் ரேட்டை சொல்லு, இல்லைன்னா விட அடுத்த ஆள்கிட்ட போகிறேன். கரெக்டுங்களா? அப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி, சரி எவனோ இதில் போட்டிருக்காங்க போல இருக்கு, இவனை கண்டுபிடிப்போம்டா அப்படின்ட்டு. எதில்ப்பா போட்டிருந்தாங்க? ஃபேஸ்புக்கில் இந்த இதில் போட்டிருந்தாங்க, எனக்கு லிங்க் அனுப்பிவிடு, கொஞ்சம் ஸ்மார்ட் ஆனால் இந்த லிங்க் அனுப்பிவிடு அப்படின்னு லிங்க் வாங்கிட்டு நம்மகிட்ட கொண்டு வர்றாரு.
கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருக்கா? என் பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துலேயே வீட்டுக்கு வந்துருச்சு. மருமகன்கிட்ட பேசி முடித்தப்போ ஒன்றும் முடியலை. சரி, இது நம்மளுக்கு கிடைச்ச குழு. இருந்தாலும் சைபர் கிரைமை பொறுத்தளவு என்னது? டிஜிட்டல் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் இல்லாமல் நீ புலி தானே அப்படின்னு கரடி அடிக்க முடியாது. கரெக்டாக அந்த படத்தில் காம்பாங்க இல்லை, புலி கரடியாக ஒத்துக்கோ அப்படின்னு. அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ்க்காண்டி மெட்டா பிளாட்ஃபார்ம் வைக்கிறோம். கரெக்டாக லொக்கேட் ஆகிடுச்சு. ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தது அவர். அந்த டிவைஸ் கொண்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பக்காவாக மருமையன். எப்படி பாத்ரூம், ஃபேஸ்புக்கு, கரெக்டு தானே? அதே மாதிரி டெலிகிராமில் ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணோட பக்கா நியூடு ஃபோட்டோ, பக்கா ஃபோட்டோ. அது அந்த பொண்ணு நம்மகிட்ட காமிக்கிறதுக்கே சங்கடப்பட்டுட்டு வருது, காமிக்கிறாங்க. டெலிகிராமில் ரோல் ஆகிட்டு, ட்விட்டரில் ரோல் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ வியூஸ் இருக்கும், எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணுற பாக்கெட்டில் வச்சுக்கோனா அவன் அப்லோட் பண்ணுவான் இல்லைங்களா? எதுக்காண்டி அப்லோட் பண்ணுறான் டெலிகிராமில்? தெரியுமா? அதுக்கு ஒரு பைசா. அந்த அப்யூசிவ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்தவரை பயிர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பையன் அப்லோட் பண்ணது. இது ஒவ்வொன்றுக்கும் காசு. அந்த மாதிரி இது டெலிகிராமில் அப்லோட் ஆகி நம்மளுக்கு ட்விட்டர் மூலமாக கம்ப்ளைண்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் வாங்கியாச்சு. சரி, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நம்ம பிளாக்கிங் ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். அது இமீடியட்டாக ஃபோனு பேசியாச்சு நோடல்கிட்ட, அதனால பிளாக் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வந்துட்டாங்க. நம்ம பிளாக்கிங் ரெக்வஸ்ட் வச்சு நம்மளுக்கு என்ன ஃபீட்பேக்கே வரல, ஆனால் ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. வியூ பண்ண முடியலையா? அக்யூஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்னும் நம்மளுக்கு பதிலே வரல, ட்விட்டர்லேருந்து கொடுத்தா தான் நம்ம சொல்ல முடியும். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிறோம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என் தம்பி தான் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? இல்லை சார், காசு அப்லோட் பண்ணுறான் இல்லையா டெலிகிராமில், அதுதான் காரணம். இது ஃபோனு ஹேங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருக்கு, அவன் ஹேக் பண்ணிட்டான். அது வந்து குரூப் ரேபிசம் மாதிரி. என்ன காரணம்? சும்மா இருக்கேன், படித்து முடிச்சுட்டு. ஒரு போலீஸாரோட பையன். சரி, எஃப்ஐஆர் போட்டுடலாம் அப்படின்னா, இல்லை சார், தம்பி தானே போயிட்டு போகிறான். முடிஞ்சா எஃப்ஐஆர் போட்டோம்னா இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஜெலசி. நம்ம காலேஜில் தான் ஒரு கம்ப்ளைண்ட் வராரு நைட்டாக. எப்போ வருவாங்க தெரியுமா விக்டிம் பூரா ஸ்டேஷனுக்கு? படத்துலாம் காமிப்பாங்க, இல்லை காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எப்போ சாப்பிட போகிறோமா போடுவாங்க, எப்போ கடையை மூட போகிறதில்ல. சரிட்டா கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு கிளம்புவோம் இல்லையா நம்ம நைட்டு. அப்போ வருவாங்க. அடிதடி சண்டை போகிறேன்லாம் பார்த்தீங்கன்னா நைட் தான் வருவேன். மண்டே உடச்சி வருவேன். பெரியாஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 8 மணிக்கு மேலே குறுன்னு வருவாங்க. அப்போ வர்றாவில் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்னை ரொம்ப பாடி ஷேமிங், ரொம்ப ஓவராக டிஸ்கிரைப் பண்ணி 9னே சொல்லிட்டேன். டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்கேன். ஆள் அஜானா பகவானால் ஜிம் பாடியாக இருக்காப்புல இப்படி போட்டிருக்கான். சார், அவனால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. சரி தம்பி, இந்த லிங்க்கை கொடு, பிளாக்கிங் வைப்போம், ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு சொல்லி பேப்பர் கொடுக்குறோம். ஆள் போயிட்டேன். மெயிலில் மட்டும் இதை நீ போட்டாப்புல டீட்டெயில்ஸ். போனவே சும்மா இருக்க வேண்டியதானே. சிஓபி கூப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர், அப்போ வேறு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. சிஓபி கூப்பிட்றாங்க, போடா அப்படின்ட்டாப்புல. சரின்னு போகிறோம். என்னப்பா மத்தியானம் ஏதோ இன்ஸ்டாகிராம் தான் சார்? ஆமாம் சார். அப்படி என்னாச்சு? அது சார் பிளாக்கிங் ரெக்வஸ்ட். ஏய், அவன் ஆஸ்பத்திரியில் மருந்து ஜாப் படுத்துருக்கேன், போய் பாரியாமல்ல அப்படின்றாங்க. சும்மா விடுவாங்களா நம்மளை? சரன்னு எஃப்ஐஆரை போட்டாச்சு. போய் அவனை பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் விட்றான்னு இங்கே வந்து மருந்து குடிச்சு படுத்து கிடக்க அப்படின்னு. என்னால் முடியலை சார். அவனோட ஃபிசிக் வந்து அப்படி இருக்குது. இவனை 9ன்னு சொன்னேன். அதுக்கு நிறையா பேர் ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவான். ரொம்ப இதாகிட்டான். ஆளை பிடிச்சாச்சு சாமி ஒரு வழியா 2 நாளில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவன்ட்ட சொன்னால் வீடேறி ஏரியா போட்டுருவேன். கரெக்டு தானே? ஃபிக்ஸ் பண்ணி ஏரியாவுக்குள்ளே போயிட்டோம். கரெக்டாக டவர் லொக்கேஷன் பார்த்து கூப்பிட்டு வர்றோம். அவனை பார்த்துட்டு என்ன சார் விஷயம் அப்படிங்கிறான். நம்ம உள்ள ஒரு மொபைல் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஃபோன் உன்னோட ஃபோனான்னு பார்க்கணும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு வந்தோடனே என்ன மேட்ருன்னு சொல்கிறோம் ஸ்டேஷனில் வந்தோடனே. அதான் சார், நான் சும்மா போட்டேன், அவன் இந்த பொண்ணோட ஓயாமல் பேசிட்டே இருந்தேன், அவன் ஆள் கொஞ்சம் ஓவராக இருக்கேன், நம்மளை போட்டு அடியாக போட்டுருவேன், இது 2 நாள் அழிக்கலாம்னு பண்ணேன் அப்படிங்கிறான். இவன் பிசிஏ, அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த பெனால்ட்டி என்னன்றது தெரியுமா? தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தான் அவனுக்கு சட்டத்தினுடைய வலு எவ்வளோ இருக்குது, இதனால் உன் லைஃப் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அவேர்னஸ் பண்ணி அது முடிஞ்சு கேஸு, அவ்வளோதான் லைஃப். அதில் எக்ஸ்கியூஸ் இருக்குமா? சட்டத்தின் முன்னாடி பாவமியா படிக்கிறீங்க விட்டுருப்பான்னு சட்டத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஓரியன்டாகவும் நிறையா ரிவ்யூஸ் போடுறோம்.
நீங்கள் என்ன ஃபார்வர்டட் மெசேஜ் போட்டாலுமே அது ஃபஸ்ட் நில் கவனி புறப்படுன்ற மாதிரி இது ஃபார்வர்டிங் நல்லதா கெட்டதா, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உண்மை பொய்ன்றது அப்புறம் இது சரியானதா, இதில் ஏதாவது அஃபென்சிவாக இருக்கான்னு சொல்லி படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபார்வர்டிங் ஆல்சோ அன் அஃபென்ஸ். சரியா? ஒரு தடவை கந்தசஷ்டி முடிஞ்சு ஒரு பிக்சர் போடுறாங்க. அந்த பிக்சரில் ஒரு பர்டிகுலர் லீடரை கீழே போட்டுட்டு முருகன் ஏறி நிற்கிற மாதிரி சூரனை வதம் செய்த கந்தன் போடுறாங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி சும்மா இருப்பாங்களா? இது ஃபார்வர்ட் பண்ணவன் யார், அவனை தூக்குன்றாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, இது வயலேஷன் ஆக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தட்டி விட்ருவான். அதனால் அதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி எந்த ஒரு இப்போ டிஜிட்டல் அப்படின்னாலே நீங்கள் சரியாக அதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா டல்லாகிட வேண்டியதான். டிஜிட்டல் ஓரியன்டில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னா we will face more things. எத்தனை பேர் ஃபேஸ்புக் ஐடி இல்லை? 1 2 3 4 அவ்வளோதான். எத்தனை பேர் உங்கள் ஃபேஸ்புக் ஐடியில் ப்ரொஃபைல் லாக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? கம்மி. ப்ரொஃபைல் லாக்குன்னு ஒன்று இருக்கா, அதுக்கு சாவி எங்கே இருக்கும், பூட்டு எங்கே இருக்கா? எதுக்காண்டி ப்ரொஃபைல் லாக் பண்ணணும்? இனிஷியல் சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி பணம் கேட்டார்னு சொல்லி நிறைய எல்லாருமே அந்த வந்திருப்பீங்க அந்த வழியை தாண்டி. என்ன காரணம்? எப்படி நம்ம ஃபோட்டோஸ் அங்கே போச்சு? இந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணாதனால தான். ப்ரொஃபைல் லாக் பண்ணவங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஆனால் இன்ஸ்டாகிராமில் எடுக்க முடியும். இதை மார்ஃப்டு பண்ணிடுவான். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க எல்லாருமே ப்ரொஃபைல் லாக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு போயிடுவான். உங்கள் அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணிடுவான். இமெயில் எவ்வளோ பேர் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க? உங்கள் கம்பெனி இமெயிலை விட்டுருங்க, பர்சனல் இமெயில் பார்க்குறீங்க. என்ன காரணம் தெரியுமா? இப்போ சமீபத்தில் ஒரு வெல் வெட்டர்ன்டு பட்டிமன்ற பேச்சாளர், அவரோட யூடியூப் சேனல் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அது நிறையா அவங்க ஆள் போட்டே அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் மதுரைக்காரர் தான். பிளாக் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு அப்யூசிவ் வீடியோ ஏதோ அப்லோட் பண்ணிட்டான், பிளாக் பண்ணிட்டான். இது வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கு மெயிலில். இந்த இன்டிமேஷன் யார் பார்ப்பா? அந்த அப்லோட் பண்ணுவேன் தான் பார்த்துருப்பான். ஜென்யூன் பர்சன் அவனை கம்ப்ளைண்ட்டே பண்ணல, எனக்கு ரீவோக் பண்ணி மட்டும் கொடுங்க. இப்போ இவர் தான் ஸ்டெப்ஸ் எடுத்து ரீவோக் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அவங்க மூலமாக கம்யூனிகேஷன் எடுங்க, நாங்கள் ஒரு இது பண்ணி நான் எங்கள் சைட்லேயும் ஒரு சப்போர்ட்டிவ் இது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரீவோக் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 42 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் அது? என்ன காரணம்? எல்லாத்தையும் வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்றோம், பார்த்துக்கோன்னு. இமெயிலே ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு துணி கடைக்காரு ஒரு யூடியூப் சேனலே போயிடுச்சு, அவன் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டான். அதனால் டெய்லி மெயில் பாருங்கள், அந்த மெயிலில் ஏதாவது அலர்ட் மெசேஜ் வருதா, என்ன மெசேஜ், உங்களோட இதை வந்து இன்னொரு இடத்துல ஹிட் பண்ணுறாங்க, இல்லை ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஏடிஎம் வந்துச்சுனாலும் அலர்ட் வரும், பார்த்துருக்கீங்களா? எல்லாமே மெயிலில் வரும். எஸ்எம்எஸ் லேட்டானால் கூட மெயிலில் இமீடியட்டாக வந்துடும். அதனால் உங்கள் மெயிலை டெய்லி செக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் இதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஒரு மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன செய்வீங்க? ஃபஸ்ட் வேறு ஃபோன் வாங்கிடுவோம், அப்படி தானே? சரி, எதுக்கா வண்டி சார்? வேற டேட்டா சிம் கார்டு எதுக்காண்டி பிளாக் பண்ணுறோம்? டேட்டாஸ் வந்து மொபைல் ஃபோனில் இருக்கும், சிம் கார்டு ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதாயா பேங்க்கு, இதாயா லாக்கரு, எல்லாமே இதில் இருக்குது. ஜிபே, யூபிஐ பேமெண்ட், ஃபோன்பே, கிரெட்டு, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸப்ட் பேங்க் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறது லேட் ஆகுது. இதுனா டைம் நம்ம சவுண்ட் வந்துடும். அப்போ எடுக்கிறவ என்ன செய்வான்? ஏன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் உங்கள் மொபைல் நம்பரும் அதில் தான் இருக்குது, உங்களோட இமெயில் ஐடியும் ஓப்பனாக தான் வச்சுருப்போம் எல்லாருமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப். கரெக்டுங்களா? பேட்டர்ன் லாக் தெரியல, மறந்து போச்சுன்னா ரீசெட் கொடுத்துக்கலாம், எல்லாமே இருக்குது. இது மாதிரி நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கட்டும், சிம் கார்டை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்கள். இன்னொரு சிம் கார்டு இமீடியட்டாக வாங்கி நைட்டில் போய் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நைட்டில் பிளாக் பண்ணிவிட்டு காலைல போய் முதல் வேலையாக சிம் கார்டு வாங்கிடணும். அது இல்லை அப்படின்னா இருக்க அமௌண்ட்டை லூட் பண்ணிவிட்டு போயிடுவான். கரெக்டுங்களா? எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இப்போலாம் நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு அனானிமஸ் கால்ஸ் நிறையா வருது, த்ரெட்டனிங் கால்ஸ் வருது. எவ்வளோ பேருக்கு விர்ச்சுவல் நம்பர்ஸ் தெரியும்?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? விர்ச்சுவல் நம்பர்ஸ். அதை கொடுக்குறதுக்குன்னே நிறையா கம்பெனிஸ் இருக்கான். 500 ரூபாய் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம், கால்ஸ் பேசிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டைம். ஃபேமிலி டிஸ்பியூட்லேயே பேசிக்கிறாங்க. பட் அதுக்கு நம்ம டேட்டாஸ் வாங்குறது கஷ்டம். எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ் கொடுக்குறது. நான் உன்னோட ரூலுக்குள்ள இல்லைடா அப்படிம்பா. ஐ எம் நாட் கம் அண்டர் த பேனர் ஆஃப் சிஆர்பிசிம்பா. அப்புறமேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கணும். இட் வில் டேக் டைம். ஒருத்தன் போட்டான் எஸ்எம்எஸ் ஒரு கம்பெனியில், உன் பொண்டாட்டியை பார்த்து வச்சுக்கோ, இவன் கூட ரொம்ப சுற்றுறான், அந்த விர்ச்சுவல் நம்பர். இப்போ வரைக்கும் டேட்டாஸ் எடுக்க முடியல. இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தாலுமே இவனுக்கு என்ன மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஓ இவங்க கூட பேசிகிட்டே இருக்காளே. ஃபோனை பூரா எடுத்து டெய்லி நோண்டிகிட்டே இருந்தோம்னா லைஃபு அந்த மாதிரி விர்ச்சுவல் நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவாய்டபிள் திங்ஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு தேவை. நாங்களாம் எடுக்கிறதே, நான்லாம் சார் கூட எல்லா நம்பரையும் அட்டன் பண்ணுவாங்க, நான்லாம் எடுக்கவே மாட்டேன். இன்னொரு கேள்வி, ட்ரூ காலர், ஐகான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். எல்லாமே யூஸ் பண்ணலாம். அவன் கொடுக்குற இது மொபைல், அது பேர் எல்லாம் உண்மையா? எல்லாமே நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ, நான் என்ன சேவ் பண்ணியிருக்கணும், எது மோஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து தான் அவங்கள்ட்ட கொடுப்பான். அது ட்ரூன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறையா இந்த சொன்னாங்க இல்லையா சார், டிஜிட்டல் அரெஸ்ட், அதிலே காமிப்பாங்க சார் இந்த மாதிரி சிபிஐ இன்ஸ்பெக்டர்னே பேர் வந்துச்சு சார் அப்படிமா. என்ன காரணம்? இதை தான் சொல்கிறேன் சார். ட்ரூ காலர்லேயே காமிச்சு சார், அப்பா சொல்கிறாங்க இல்லையா, ட்ரூ காலரில் வருது. ட்ரூ காலர் இஸ் பேஸ்ட் இன் சைனா. இப்போ இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் கூட போட்டுருக்காங்க. ரமேஷ் சார்லாம் நிறையா நியூஸ் பேப்பர் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து நியூஸ் பேப்பர் படிங்க. அதில் ஒரு அப்ளிகேஷன் மகாராஷ்டிராலையும் இன்னொரு ஸ்டேட்லேயும் வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்சுவல் நேம் உங்கள் கேஃபில் இருக்கோ அந்த நேம் மட்டும் தான் ரெப்ளிகேஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது மோரலஸ் ஒரு 1 or 2 months வந்துடும் சொல்லி பேப்பரில் போட்டிருக்காங்க. அது வந்துருச்சுன்னா இந்த 3rd rate அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்துருக்கீங்களா? நம்ம குழந்தைங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்கணும், பார்க்கக்கூட முடியாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஐகான் கரெக்டுங்களா? அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க நிறையா. அதனால் என்ன யூஸ் பண்ணாலும் உங்களோட டேட்டாஸை ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சில அக்செப்டன்ஸ் கேட்கும். அது இந்த அப்ளிகேஷனுக்கு உறுத்தானதா? எல்லாருமே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஜெரோதா அல்லது க்ரோ ஆப்பு எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு தேவையானது மட்டும்தான் அது கேட்கும். கேமராவும் கேட்கும், ஏன்னா உங்கள் லொக்கேஷனை வீடியோ பண்ணி அனுப்புறதுக்காண்டி. பட் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் கேட்குது அப்படின்னா இது இந்த அப்ளிகேஷனுக்கு எசென்சியலா, எதுக்காண்டி கேட்குறான் அப்படின்றத பார்க்கணும். அந்த ஜெரோதா அப்ளிகேஷனாக இருக்கட்டும், க்ரோ ஆப்பாக இருக்கட்டும், ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் எல்லாமே உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில் கேட்காது. ஆனால் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பான். ஏன்னா அவனுக்கு உங்களோட மார்க்டு ஃபோட்டோஸ் அனுப்பி உங்களை த்ரெட்டன் பண்ண முடியும், உங்கள்கிட்ட பைசா வாங்க முடியும். அதனால் எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ப்ளே ஸ்டோரில் தானே இருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லோன் அப்ளிகேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, இது என்டையர் அப்ளிகேஷனே என்டையர் ஹேண்ட்செட்டவே டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டேட்டா ஷேரிங் பண்ணோடனே வாட்ஸ்அப் மூலமாக கம்யூனிகேஷன் நான் சொன்ன விர்ச்சுவல் நம்பரில் வரும் வாட்ஸ்அப்பில். அதனால் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்ற மாதிரி சிந்திச்சு அது தேவையானதை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன இது மாதிரி இந்த என்ன சக்ஸு அப்படிலாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் கட்ஸு தான் தெரியும். என்ன சக்ஸு அப்படின்னு என்னன்றதை வரிசையாக டெக்னிக்கலைஸை ப்ரூவ் பண்ண கொடுப்பாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கடைசியில் கேட்கலாம். தேங்க்யூ.